ஹாய் கைஸ், உங்கள் ஜிஎம்எஸ் தமிழா இன்றைக்கி வந்து என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குணா கேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வைரலாக பேசப்பட்டது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சுமேல் பாய்ஸ் அந்த திரைப்படத்தை வந்தனால வந்து பார்த்தீங்கன்னா குணா கேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து ட்ரெண்டிங்காக பரவிட்டு இருக்கும். அந்த படத்தை பற்றி பேசுகிறாங்க. அந்த இடத்துல கொடைக்கானல் வந்து டூரிஸ்ட் நிறைய இடத்துல போயிட்டுருக்காங்க. அதை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஜிஎம்எஸ் தமிழை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க, வந்து சொல்லிக் கொடுத்தாங்க முழுமையாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குணா கேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வைரலாக பரவுது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து மஞ்சுமேல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் அந்த படம் வந்து திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட 2 வாரமாக ஓடிட்டுருக்கலாம். அந்த 2 வாரத்தில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, மிகப்பெரிய இது நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க அந்த திரைப்பட இயக்குநர்களே, ப்ரொடியூசராக இருக்கட்டும். ஏன்னா இந்த அளவுக்கு வெற்றி கொடுக்குன்னு நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா அந்த அளவுக்கு வெற்றி கொடுத்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு பிரபலமாக பேசப்படுச்சு. அவங்க நினச்சி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 100 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உலகமுகம் அந்த குணா கேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய எங்கே இருக்குது, அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, என்ன நடந்திருக்கு, உண்மையில் நடந்துச்சு அப்படின்ற விஷயம் விசாரிக்கிறது, அந்த இடத்துல டூரிஸ்ட் போகிறது, அந்த டூரிஸ்ட் மக்களாகட்டும், அந்த தமிழ்நாடு மக்களாகட்டும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த நம்மளோட யூடியூபர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி நிறைய சேனலில் வந்து பேசியிருக்காங்க குணா கேவை பற்றி. இதை பற்றி நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த குணா கேவ்ன்றது வந்து ஒரு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வந்து குகை தான். வந்து இந்த குணா கேவ் வந்து பார்த்தோன்னா மஞ்சுமேல் பாய்ஸ் நடந்ததுக்கு அந்த கதை வந்து பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ பார்த்தா அதுக்கு முன்னாடியே ஒரு கதை நடந்திருக்கு, அதை பற்றியும் பார்க்கலாம். இந்த குணா கேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டெவில் கிச்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தான் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில், பிரிட்டிஷ் காலத்தில் இருந்து. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா 1982 வந்து பார்த்திங்கன்னா இந்த கமல்ஹாசன் சார் வந்து இப்போ குணா படம் நடித்ததுனால அந்த இது பேர் வந்து குணா கேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய திரைப்படம் மாறிச்சு. இதுக்கு முன்னாடி யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1821 வந்து பார்த்தீங்கன்னா விஎஸ் போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குணா கேவே வந்து கண்டுபிடிச்சாங்க. இதில் வந்து இந்த இடத்துல வந்து சுற்றுலாத்தலத்தை போகலாம், இருக்கலாம், அந்த கிளைமேட் இருக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து தெரிய வருது. பிரிட்டிஷ் காலத்தில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் வந்து அவங்களால வந்து ஹீட் வெயில் காலத்தில் வந்து அங்கே நம்மளால தங்க முடியாது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஹீட் எந்த அளவுக்கு வந்து வச்சுட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. கோடை காலத்தில் அந்த கோடை காலத்தில் இருக்கும்போது வந்து குளிர்ச்சியான இப்போ பிரதேசம் எங்கே இருக்குது அப்படின்னு தேடி போது தான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஊட்டியில் ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கொடைக்கானல் ஒரு இடத்துல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் நல்லா இருக்குது, சில்னஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு கொடைக்கானல் வந்து குணா கேவ் அந்த குகை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1821 வந்து பிஎஸ்ஓஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கு அவர் இங்கே பிரிட்டிஷ்கார் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது வந்து என்னதுக்குன்னா அந்த குகையெல்லாம் போயிட்டு வந்து சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு தங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் காலகட்டத்தில் வந்து நம்மளுக்கு நடைமுறைக்கு வந்தது வந்து அதுக்கப்புறம் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஆகுது. அந்த இடத்துல நிறைய பேர் ஏன்னா சில்னஸ் இருக்குல்ல, கோடை காலத்தில் வந்து வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கனால அந்த இடத்துல போய் சுற்றி பார்க்கலாம், மக்கள் வந்து நல்லாயிருக்கும், ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சுற்றி பார்க்குறாங்க. அந்த ஃபஸ்ட்டு வந்து குகையில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க மக்கள். அதுக்கப்புறம் வந்து ஒரு இடத்துல நம்ம வந்து ஸ்டேஜ் பையை மாறிட்டு வந்தோம். அது வந்து இது ஒரு கதை, அதை நம்மளுக்கு வேண்டியதில்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சுமேல் பாய்ஸுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்ற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எவ்வளோ வேணால் பணம் கொடுக்குறேன், எங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அவர் உடலாச்சும் எடுத்து கொடுத்துறேன், கடைசியாச்சும் நான் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த டெவில் கிச்சன் சொல்லும் போது எல்லாத்துக்கும் வந்து அந்த புகை மண்டல் நிறைய இருக்கும், அந்த வவ்வால் நிறைய இருக்கும், அந்த இடத்துல சவுண்ட் எஃபெக்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால எல்லாத்துக்கும் ஒரு பயத்தை உண்டாக்கிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப ஹைட் வந்து அதிகமாக இருக்கிறனால வந்து ஒரு சிம்பத்தி வந்து கிரியேட் பண்ணதுனால அந்த இடத்துல வந்து யாருமே போக முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து குப்புசாமி நாயுடு அவர்கள் வந்து இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு அந்த டெக்னாலஜி இல்லாத காலத்திலே அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இறங்கி அவர் இறங்கிட்டு போயிட்டு வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே மீட்கல, 2வது முறை தான் மீட்டார். ஃபஸ்ட்டு முறை மீட்டு போகும்போது என்ன ஆச்சுன்னா போயிட்டு அவரோட அணிந்திருந்த பெல்ட்டு அந்த பெண் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஏன்னா வந்து அந்த காலகட்டத்தில் வந்து லைட்டு அதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சுக்கும். இந்த குண்டு பல்பெல்லாம் போட்டு அப்படி அந்த இதில் தான் இல்லை கேண்டீன்னு சொல்லுவாங்க, அந்த அதை வச்சு தான் இறக்கியிருப்பாங்க. ஆனால் பட் இப்போலாம் லைட்டில் அது மாதிரிலாம் டெக்னாலஜி இருக்குது. அந்த இடத்துல வந்து போட்டு பார்க்குறாங்க. ஆனால் பட் வந்து போய் பார்த்தா முடியவே கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா அவர் போய் இறங்கிட்டு அவர் தங்க பெல்ட்டும் பென் எடுத்து வந்து மேலே வந்து கொடுக்குறாரு. நான் வந்து அவரோட உடலை பார்த்துட்டேன், அவர் வந்து இறந்துட்டு இருக்காரு, உடலை பார்த்தேன் அப்படின்னு வந்து மேலே வந்து சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவங்க வீட்டு மக்கள் இதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக எப்படியாச்சும் அவர் வந்து மீட் எடுத்துருங்க அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. அவர் வந்து நான் ஒரு 2-3 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம வந்து போயிட்டு வரோம்னு சொல்கிறாரு. அவர் 2-3 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து கோயில் இறங்குறாரு. கோயில் எடுத்துகிட்டு மீட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அங்கேயே வந்து ஒரு சமாதி கட்டுறாங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு மதுரை சேர்ந்தவர், அங்கேயே வந்து சமாதி கட்டினா அவர் வந்து புதைக்கிறாங்க. இந்த குப்புசாமி நாயுடு அவர்களை வந்து பார்த்திங்கன்னா
சம்பகனார் அவர்களை வந்து வீட்டிலேருந்து ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க. இன்னொரு வந்து எங்கள் வீட்டில் வந்து போய் பார்த்து வந்துட்டு போங்க, நான் எப்படின்னு சொல்கிறேன் நட்புக்காக. அவங்களும் ஒரு முறை நட்புக்காக போகிறாங்க. போகும்போது அந்த இடத்துல வந்து நட்பாக பேசிட்டு இப்போ இதுன்ட்டு வராங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அந்த காலகட்டத்திலே வந்து 25,000 வரைக்கும் ரொக்க பணம் கொடுக்குறாங்க. ஆனால் பட் வந்து அவங்க வந்து எனக்கு பணமே வேண்டாம், நான் வந்து ஒரு நட்புக்காக தான் இந்த விஷயத்தை செஞ்சேன், நான் பணத்துக்காக இந்த விஷயம் நான் செய்யலை அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்கிறாரு. அப்போ தான் குப்புசாமி நாயுடு பேர் வந்து மிக பிரபலிச்சிச்சு. இந்த மாதிரி இந்த மஞ்சுமால் பாய்ஸோட திரைப்படம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு வேணால் கார்டில் தர மேலே பாருங்கள், அந்த படத்தோட ரிவ்யூ பார்த்துருக்கேன். நீங்கள் வந்து இல்லைனா பார்க்காதீங்க, தயவு செஞ்சு தேட்டரில் பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும். இந்த படத்தில் ஏன் வேணால் வந்து இப்போ சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த குணா கேவல் வந்து அந்த சம்பகனாரோட குப்புசாமி நாயுடு வந்து காப்பாற்றினார்லாம் இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில், அதுவும் இப்போ இணைச்சிருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு என்னோட கருத்து. ஏன்னா குணா கேவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து நிறைய விதங்கள் வந்து கருத்துக்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் வந்து 12 பேர் இறந்ததாக வந்து தகவல் வந்து அரசு தரப்பில் கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு நிறைய இடத்துல வந்து பாதுகாப்பு கொடுக்குறோம். பாதுகாப்பு மீறி போய் இறந்தது தான் மஞ்சுமால் பாய்ஸ். இது வந்து ரியல் ஸ்டோரி நடந்த விஷயம்தான் இந்த படத்தை வந்து மறுபடியும் வந்து படமாக எடுத்துருக்காங்க. இப்போ வந்து கேரளாவிலேருந்து இது வந்து நம்ம குணா கேவ்ன்றது வந்து எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கமல்ஹாசன் சார் வந்து படம் நடித்து கொடுத்தார்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஹிட்டு அந்த காலகட்டத்தில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மறுபடியும் அந்த விஷயத்தை ரீக்ரியேட் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இது வந்து குணா கேவ்ன்றது மிகப்பெரிய ஒரு உலகமுகம் பேர் வந்து பரவிருச்சு இந்த விஷயம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் மிகப்பெரிய இன்னும் சுற்றுலாத்தலம் வந்து அதிகரிக்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பயத்தை வந்து உண்டாக்குமோ அந்த அளவுக்கு பயத்தில் இருக்கிறாங்க மக்கள், எந்த அளவுக்கு வந்து அந்த இடத்துல டூரிஸ்டும் இருக்கும், அந்த இடத்துல வந்து இது இருக்காங்க. ஆனால் பட் வந்து குணா கேவை பொறுத்த வரைக்கும் அது வந்து மிகப்பெரிய பள்ளத்தாக்கு 2 கிலோமீட்டருக்கு இல்லை, அதனால் வந்து மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்குன்றனால மிகப்பெரிய பயத்தை உண்டாக்குறாங்க. அது வந்து இது வரைக்கும் ஒரு டேவில் கிச்சன் சொல்லக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் மிகப்பெரிய ஒரு பேச பொருளாக மாறிட்டு இருக்குது. டேவில் கிச்சன் வந்து இது வரைக்கும் வந்து நம்ம வந்து நேரில் வந்து இன்னும் பார்க்க முடியல. ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக பார்த்தாங்க, அதை பற்றி பேசலாம். நீங்கள் இந்த மாதிரி இந்த குணா கேவில் போயிட்டு வந்திருக்கீங்களா? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து ஜிஎம்எஸ் சம்பளம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.